கைஸ், மார்னிங் அண்ட் திஸ் இஸ் செகண்ட் டே. ஸோ ரூம்லேருந்து பர்வதமலைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மணி கரெக்டாக 8 o'clock ஆக போகுது. கிளைமேட் வெதர் செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ கிளம்ப போகிறோம். ஒரு டிஃபன் சாப்பிட்டு மலை ஏற போகிறோம். பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். பை. இதுதான் நாங்கள் புக் பண்ண இங்கே டிபிஎஸ் லாட்ஜ் அப்படிங்கிற ஒரு லாட்ஜோட ரூமு. ஸோ இவங்க டபுள் பெட் ஆக்குபை பண்ணுறாங்க. சிங்கிள் பெட்டும் இருக்குது. ஸோ 1500 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ரூம்ஸ் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஒரு 3 பேர் வந்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. தாராளமாக நீங்கள் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். ஸோ ரெஸ்ட் ரூம் நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கம்ஃபர்டபுள் ரூம் அப்படின்னு சொல்லலாம். 1500 rupees இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு டேக்கு. அண்ட் வியூ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து உங்களுக்கு வெளியில் ஒரு அவுட்டர் ஒரு வியூ தெரியும். ஸோ நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அதுவும் ஓகே, கிளம்பியாச்சு மக்களே. ஸோ நம்ம பர்வதமலை ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத போகும்போது அதை கவர் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ கார் கீழே இருக்குது. ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம திருப்பியும் பார்க்கிங்கில் போட்டுட்டு கிளம்ப போகிறோம். ஸோ ஃபைனலாக நம்ம லாட்ஜை விட்டு செக் அவுட் பண்ணியும் கிளம்பியாச்சு. ஸோ சுரேஷ் இன்னைக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. அண்ட் தியாகா பின்னாடி உட்காந்துருக்காரு. சாப்பிட போகிறோம், பசிக்குது. லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் மலை ஏறலாம். ஹோட்டல் ரீச் ஆகியாச்சு. ஹோட்டல் எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊர் மக்கள் தான் போட்டிருப்பாங்க. டிஃபன் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ லிமிட்டடான ஒரு பட்ஜெட்டட் ஹோட்டல்ஸ் தான் இங்கே இருக்கும். ரொம்ப பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டுட்டு ஏறுங்க. இப்போ நம்ம ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஹோட்டல் வந்தாச்சு. இதோ பசியில் திரு முழிக்கிறாரு. எப்படா சோறு யாகாங்க என்னென்ன கேட்குறீங்க? இதோ வந்துருக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தெரியுது பார்த்தீங்களா அந்த மலை? ஸோ உச்சியில் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. எங்களுக்கே அந்த பில்டிங் கோயில் ரொம்ப சின்னதாக தெரியுது. ஸோ அங்கே தான் நம்ம ஏற போகிறோம். மொத்தம் 4659 அடி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. லாட்ஜை தாண்டுறோம். ஓ, கார் பார்க்கிங்க்கு போயிட்டு இருக்கோம். உள்ள கார் பார்க்கிங் இருக்குது. அங்கே கொண்டு போய் கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் இருக்குது. அங்கேருந்து தான் நடக்க ஆரம்பிக்கணும். கைஸ், நம்ம ரீச் ஆயாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே தான் கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் பிளேசஸ்லாம் இருக்குது. ஃப்ரெஷ்அப் ஆகணும்னு நினைக்கிறவங்க இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ கவலைப்பட வேணாம். வந்தீங்க அப்படின்னா இங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூமில் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து தான் மலை ஏற ஆரம்பிக்கணும். அண்ட் இதுதான் அந்த பைக் பார்க்கிங். பைக்குக்கு வந்து 20 ரூபா போட்டிருக்காங்க. அண்ட் காருக்கு வந்து 50 ரூபா டோக்கன் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு டோக்கன் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். வந்து கார் பண்ணியாச்சு. ஸோ என்ன மேட்ரு அப்படின்னா, எதுக்காக நிற்கிறோன்னா, ஸோ கையில் நீங்கள் ஏதாவது ஒரு பை மாதிரியோ இல்லை அபிஷேக சாமான்லாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா தோல் பேக் மாதிரி அதில் மாட்டிக்கோங்க. ஏன்னா மேலே வந்து குரங்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இருக்கும். நீங்கள் என்ன கொண்டு போனீங்கனாலும் அது வந்து பிடிங்கிடும். ஏன்னா பிகாஸ் நாம் அதோட பிளேஸ் வந்திருக்கோம், அதுங்க நம்ம பிளேஸ் வரல. ஸோ கண்டிப்பாக அதுங்களை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம தான் கொஞ்சம் சேஃபாக போகணும். மொபைலாக இருந்தாலும் கையில் என்ன தான் கையில் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஒரு டைமுக்கு மேலே குரங்கோட மேலே பிரச்சனை வந்து பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இருக்கவும் செய்யுது. ஸோ இங்கே ட்ரிப் ஸ்டார்ட் ஆயாச்சு. ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆயாச்சு. கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு ஏற ஆரம்பித்தாச்சு. வெயில் இப்போ வரைக்கும் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. வெதர் இப்போ வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்டு உள்ளே போகிறோம். கோவில் அடிவாரத்தில் வந்து விநாயகர் கோவில் அண்ட் வீரபத்தர் கோவில்லாம் இருக்குது. ஸோ அதை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறினீங்கன்னா அவங்களோட ஆசீர்வாதத்தோட மேலே சிவனை வந்து தாராளமாக பார்க்கலாம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக.
ஸோ இது வழியாக தான் நம்ம பர்வதமலையை மேலே ஏறி ஆகணும். ஸோ உள்ளே போனவொன்னா ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும், அதை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்களே, இதான் என்ட்ரன்ஸ். பட் ஆனால் இங்கேருந்து மலை ஸ்டார்ட் ஆகலை. உள்ளே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து போய் அதுக்கப்புறம் தான் வந்து மலையேற்றமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நாங்கள் ஆட்டோ ப்ரிஃபர் பண்ணல, நடந்து போகிறோம். ஸோ ஆட்டோஸ்லாம் நிறையா போகும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த 2 கிலோமீட்டர் நீங்கள் ஆட்டோவில் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏறலாம், மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஒரு தெரியுது பார்த்தீங்களா, சின்னதாக ஒரு பிளேஸ், அதுதான் நாம் ரீச் பண்ண போகிற டெம்பிள். ஸோ ஜூம் பண்ண உங்களுக்கு தெரியும் எங்கே இருக்குன்னு. ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். கைஸ், இப்போ நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் நிற்கிறோம், மலை ஏறி. இங்கே இருக்கிற சவுண்டை மட்டும் நோட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கேட்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அமைதியாக நான் வாய்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். முந்நூற்றம்பது படிக்கட்டு தாண்டி ஏறிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெயில் இருக்குது, ஏறும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட் கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டு இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி தான் ஏறுறோம். ஃபைனலாக நாம் ஃபஸ்ட்டு ட்ராப்பை தாண்டியாச்சு. இந்த 1001 சொல்லுவாங்கள்ல, மொத்தம் 8 ட்ராப்ஸ், அது மாதிரி இதில் ஒரு ஃபஸ்ட்டு ட்ராப் 1263 ஸ்டெப்ஸு. இதை நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக மலைப்பாதை தான். அதை அடுத்தது அந்த ட்ராப்பை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா ஃபைனலாக பர்வதமலைக்கே ஸ்பெஷலான அந்த கடப்பாறை பாறை அதை ரீச் ஆகிட்டோன்னா ஃபைனலாக சிவனை பார்த்துடலாம். ஸோ இது வரைக்கும் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸு பயங்கர எனர்ஜி எடுத்துருச்சு, செம்ம ஹீட்டு கிளைமேட்டு. மேலே கடை, ஒரே ஒரு கடை மட்டும் கீழே இருக்குது. பொதுவாக மேலே ஃபுல்லாக கடை இருக்கும், இந்த வாட்டி எதுவுமே இல்லை. கீழே ஒரே ஒரு பாட்டி கடை போட்டிருந்தாங்க. அங்கே தண்ணி குளுக்கோடி வாங்கினோம், சாப்பிட்டுட்டு மேலே வந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ மேலே கடை எதுவும் கிடையாது. அதனால் தண்ணி எவ்வளோ சஃபிஷியண்ட்டாக பிடிச்சிக்கிறீங்களோ பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மேலே போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் பக்காவாக போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே எப்படி அப்படிங்கிறத பார்த்துருவோம்.
ஸ்டெப்ஸை தாண்டி மலை ஏறி இந்த இடம் எதுக்கு உட்காந்துருக்கோம் அப்படின்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது. ஸோ இந்த கோயிலை பார்த்துட்டு பின்னாடி தண்ணி பிடிக்கிறதுக்கு இந்த இடம் மட்டும்தான் ஒரே பிளேஸ் வாட்டர் குடிக்கிறதுக்கு. ஸோ இங்கே தண்ணி பிடிச்சிங்கன்னா மேலே ஏறி இறங்குற வரைக்கும் உங்களுக்கு தண்ணி கிடையாது. ஸோ இங்கே வந்துட்டு தண்ணிலாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏறுங்க, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு பிளேஸ். ஸோ அதனால் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இனிமேல் இதுக்கப்புறம் தான் தண்ணியை பிடிச்சிட்டு ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ முக்கால்வாசி இடத்த தாண்டிட்டோம். ஸோ சுரேஷ் வந்துட்டார். இது வரைக்கும் மலைப்பாதை இருந்துச்சு, இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு கம்பி போட்டிருக்காங்க. அதை தாண்டி போனால் அடுத்தது கடப்பாறைப்பாறை. ஒரு 60% ட்ரெக்கிங் ஹில்ல ஏறிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சக்ஸஸ்ஃபுல்லி சிவனோட அருளால். ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது, நின்று தான் வந்துக்கிட்டு இருக்கோம், எங்கேயுமே நேரடியாக ஏற முடியல. ஸோ ரெகுலர் வாக்கிங் ஃபிட்னஸ் இருந்தால் ஒரு வேளை ஈஸியாக ஏறலாம். அவங்களுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கிங் ஆஃப் ஹில் பர்வதம். ஸோ இதுக்கப்புறம் கடப்பாறை தான். ஸோ பார்க்கலாம். மேலே ஏறியாச்சு, சரியான வியூ பாயிண்ட்டு கிட்ட நிற்கிறோம். எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறதோட நீங்களே பாருங்களேன். வேறு லெவலில் இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு இடத்துல போய் உட்கார போகிறோம். உட்காந்துட்டு அங்கேருந்து வியூ பாயிண்ட்டை காமிக்கிறோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டே பண்ணாமல் போகாதீங்க. ரெஸ்டிங் பிளேஸ் மாதிரி இருக்கும், ஆனால் சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். உங்களுக்கு நேராக இருக்கிற நேச்சர் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 40 மினிட்ஸில் நீங்கள் மேலே ஏறிடலாம். நானும் சுரேஷும் கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கோம். எப்படா இருக்குது ட்ரெக்கிங் செஷன் 2 ஹவர்ஸ் ஏறி வந்ததுன்னா பட் எல்லாமே மறந்துச்சு. இங்கே வந்தோம்னா கிளைமேட் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு. இங்கெல்லாம் நமக்கு சென்னையிலலாம் இந்த மாதிரிலாம் கிடைக்காது, சத்தியமாக கிடைக்காது. அதனால் வந்து இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி டெஃபினட்டாக ஹேவ் டு ஸ்பெண்ட். எஸ், கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரெக்கிங் வருது 2 விஷயத்துக்கு நல்லது. ஒன்று நம்ம ஹெல்த்துக்கு, இன்னொன்று நம்ம மனசுக்கு. ரெண்டுமே வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா சென்னையிலேருந்து ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸில் இது மாதிரி பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இருக்குது. ரொம்ப செலவு பண்ணி வெளிநாடு கண்ட்ரிலாம் போகணுன்னு அவசியம் கிடையாது. சில பல ஆயிரங்கள்லேயே நீங்கள் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் நமக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி மந்த்லி ஒன்ஸ் ஆகுது வந்தீங்க அப்படின்னா வருஷங்கள் மாதங்கள் வந்து ரிலாக்ஸாக போகும். ஸோ மிஷன் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அப்பப்போ கொஞ்சம் மனுஷனாக வாழ்வுங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி பிளேஸ், இந்த நேச்சர் கடவுள் நம்ம கொடுத்துருக்கிறத நினச்சி இதை நம்ம சேஃபாக பார்த்துக்கணும். ஏன்னா கண்ட இடத்துல குப்பை போட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் வரும்போது. அதனால் மேக்ஸிமம் கடை எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க மேலே. ஸோ பிளாஸ்டிக்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி இடத்துலலாம் கண்ட இடத்துல த்ரோ பண்ணாதீங்க. வரும்போது எக்கச்சக்கமான பிளாஸ்டிக்ஸ் வந்து இந்த மலையில் கிடைக்குது, அது குரங்குங்க சாப்பிடுதுங்க. ஸோ நேச்சரும் விலங்குகளும் அழிஞ்சிருச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் மனிதர்களும் அழிஞ்சிருவோம் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஸோ ப்ரொடெக்ட் த நேச்சர், ப்ரொடெக்ட் த அனிமல்ஸ், ப்ரொடெக்ட் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ மேலே போயிட்டு இதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறது வியூ பாயிண்ட் பார்க்கலாம். முக்காவாசி மலையை தாண்டியாச்சு. இப்போ நான் காட்ட போகிற அந்த மலை தான் ஃபைனல் பருவதமலையை கோயிலை ரீச் ஆக வேண்டிய மலை. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்களேன். நாம் ஃபைனலாக கடப்பாறை பாறையை மலையை ரீச் பண்ணியாச்சு. ஸோ காட்டுறேன் பாருங்கள்.
கைஸ் கடப்பார பாறையை தாண்டியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சு இப்போ கோயிலுக்கு போக போகிறோம். இதுக்கு மேலே அவ்வளோ ரிஸ்க் கிடையாது. வந்தாச்சுங்க. பர்வதமலையோட உச்சிக்கு வந்தாச்சு. ஸோ எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ், பர்வதமலையோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? நான் ஆரம்பிக்கும் போது நார்மலாக வந்து ஈவனான ஸ்டெப்ஸு. ஸோ ஸ்டெப்ஸை தாண்டினதுக்கப்புறம் ஆஃப் ரோடு. அந்த ஆஃப் ரோடில் ஏறுறது உண்மையிலேயே பயங்கர த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதை தாண்டி இந்த கடப்பாறை பாறை கிட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸில் ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு காற்று அடிச்சது. அந்த காற்று எல்லாம் பட்டா பெயினும் மறந்துடும். எல்லா பெயின் வலி எல்லாமே போயிடும். உங்கள் மனசே லேஸ் ஆகிடும். அதுலேருந்து தாண்டி அந்த கடப்பாறை பாதை அதுதான் ரியல் அட்வென்ச்சரஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பார்க்கணுன்னா நீங்கள் இந்த பர்வதமலை கடப்பாறை பாறை ஏறி வந்து இங்கே கோயில் சன்னதியை பார்த்த உடனே நம்ம பட்ட கஷ்டம் இல்லாமல் அவ்வளோ ஈஸியாக முடியுது. எல்லாரும் ஒரு டைம் லைஃப் டைமில் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ். ஓம் நமச்சிவாயம். நமசிவாயம் நமசிவாயம். ஸோ சாமியை பார்க்க போகிறோம். உள்ள வீடியோகிராஃபிக்கு அலோட் கிடையாது, காட்டவும் கூடாது. நீங்கள் வந்து சாமியை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம தரிசனத்தை முடிச்சுட்டு அகெயின் திருப்பியும் பேக் டு டவுன் கீழே இறங்க போகிறோம். ஸோ உள்ளே எப்படி இருந்தது அப்படிங்கிற அனுபவம் வந்து நான் சொல்கிறதோட புதுசாக இவங்க 2 பேரும் தான் இன்றைக்கி இந்த பர்வதமலையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அவங்கக்கிட்ட கேட்போம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு சுரேஷ்கிட்ட கேட்போம். எப்படி இருந்தது சுரேஷ்? சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு போக போக வந்து ஸ்டீப் அதிகமாக தான் போயிட்டு இருந்தது. மற்ற மலைங்களை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீமாக தான் இருந்தது. ஏற்கனவே ட்ரெக்கிங் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். டெஃபினட்டாக மஸ்ட் விசிட் பிளேஸ். நம்ம ரொம்ப தூரம்லாம் இல்லை, சென்னையிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டர்ஸில் வில் பி ரீச்சிங். டெஃபினட்டாக வந்து வாங்க. பட் ஆனால் வரும்போது ஃபேமிலி வந்து ஃபிட்டாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு கூப்பிட்டாங்க. ஏன்னா ஸ்டீப்பிங் ஏறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. மற்றபடி மேலே தரிசனம்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. வைப் எப்படி இருந்தது? மேலே கோயிலோட வைப்பு ரொம்ப நல்லா இருந்தது, புதுசாக இருந்தது, இப்போ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம தியாகிட்ட கேட்போம் அவர் என்ன ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமையான கோயில், சூப்பரான கோயில். நமக்கு வந்து இங்கேருந்து சென்னையிலேருந்து ரொம்ப பக்கத்தில் 200 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு கோயில். இங்கே வந்தோம்னா வர வழியில் நடுப்பழனி, மேல்மலையனூர், மேல்மருவத்தூர்னு பல கோயில் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து தரிசனத்துக்கு வரும்போது கீழேருந்து பார்க்கும்போது இவ்வளோதானான்னு தோன்ற ஒரு மலை மேலே ஏறும்போது தான் தெரியுது. ஆனால் மேலே ஏறி வந்தோம்னா அது தர ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்ட். சுரேஷ் சொன்ன மாதிரி ஹெல்த்தி பர்சன்ஸ் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணணும். கொஞ்சம் ஹெல்த்து கம்மியாக இருக்கிறவங்க
மேபி ஒரு வாக்கிங் ஜாகிங் மாதிரி கொஞ்சம் ஒரு 3 months ஒரு 6 months ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு அட்வென்ச்சராக ட்ரை பண்ணாங்கன்னா சயின்டிஃபிக்காக ஹெல்த்துக்கும் நல்லது, ஆன்மீகத்தில் மைண்டுக்கும் நல்லது. எல்லோரும் கண்டிப்பாக ஒன் டைம் விசிட் பண்ணுங்கள். ஓம் நமச்சிவாய். ஓம் நம சிவாயம். ஸோ வந்த எல்லாருமே சொன்னது நல்ல குட் ஃபீல் அண்ட் நல்ல ஹெல்த்துன்னு. ஸோ இது மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான மலைகள் நம்ம சென்னையை சுற்றியே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பிளான்ஸ் வந்து சதுரகிரி அண்ட் கொண்டாரங்கி மலை, இந்த மாதிரி இன்னும் மலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்னும் அடுத்தடுத்து நம்ம போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் நம்ம அடுத்த ஒரு மலையில் நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் டேக் கேர், பை, see you.